சண்டே ஸ்கூல் மாணவ மாணவியர் அனைவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உங்கள் முன்பாக தத்ரூபமாக நடிக்க உள்ளனர். காட்சி 1. இன்றைக்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தானாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதல் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. காட்சி 2. யோசேப்பு தச்சு வேலை செய்து களைப்படைந்தவராய் நித்திரைக்கு செல்கிறார். இந்த பையன் தோத்துருவாங்க பிரதர். மரியாதை குறித்து ஊரார் பலவிதமாக பேசிக் கொள்கிறார்கள். என்ன செய்வது? ஒன்றும் புரியவில்லை. ஒன்று செய்யலாம். அவளை அவமானத்துக்குள்ளாக்குவது அழகல்ல. அவளை ரகசியமாக தள்ளிவிட வேண்டியதான். சரி, ஆண்டவரின் சித்தம்படியே நடக்கட்டும். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள பயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாய் இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இதோ அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்ன கனவா? ஐயோ, நான் என்ன செய்ய துணிந்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அறிந்து கொண்டேன். கர்த்தருடைய தூதன் எனக்கு கட்டளையிட்டபடியே ஆகட்டும். ஆண்டவன் விருப்பமே என் விருப்பமா இருக்கட்டும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படுவது என்னவென்றால், எல்லாரும் ஜனத்தொகை கணக்கு பதிவு செய்து கொள்வதற்கு தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும். இது மேன்மை தங்கிய மாமன்னர் அகஸ்தராயனின் கட்டளை. மாமன்னர் அகஸ்தராயனின் மரியாளே, ராயனுடைய கட்டளை கேட்டாயா? நாமும் தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு போக வேண்டியதுதான். நீயோ நிறைமாத கர்ப்பிணி. என்ன செய்வது? நம் ஆண்டவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். மிகவும் களைப்பாயிருக்கிறது. இரவும் நெருங்கிற்று. எங்க பக்கத்தில் தங்குவதற்கு ஏதாவது இடம் உண்டுமா என்று பாருங்கள். அதோ அங்கே ஒரு சத்திரம் தெரிகிறது, பார்த்தாயா? இன்றைய இரவு நாம் அங்கே தங்கிவிடலாம். ஐயா சத்திரக்காரரே, சத்திரத்தில் தங்க இடம் உண்டால் எனக்கு
எனக்கும் என் மனைவிக்கும் தங்க இடம் கிடைக்குமா? சத்திரத்தில் இடமில்லை, அருகிலெல்லாம் நிரம்பிவிட்டன. ஐயா, எங்களுக்கு தங்கள் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். நாங்கள் நெடுந்தொலைவில் இருந்து வந்திருக்கிறோம். என் மனைவியோ நிறைமாத கர்ப்பிணி. எனக்கு இடம் இருந்தாலும் படுவதில்லை. ஆனால் என் மனைவிக்காவது இடம் கொடுங்கள் ஐயா. சற்று பொறுங்கள், பார்த்துட்டு வருகிறேன். சத்திரத்தில் இடமில்லை, அருகிலெல்லாம் நிரம்பிவிட்டன. மாட்டுத் தொழிலுக்கு தான் இடம் உள்ளது. நீங்கள் விரும்பினால் இன்று இரவு அங்கே தங்கலாம், காலையில் செல்லலாம். மிகவும் நன்றி ஐயா. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மழை வந்தால் பார்த்து கொள்ளலாம். இப்ப தூங்க செல்லலாம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யாரை காண வந்தீர்கள்? சரி, காண வந்தோம். சற்று அனுமதி பெற்றுக் கொண்டு வருகிறேன். வணக்கம் அரசே, தங்களை காண கிழக்கு 2-3 சாஸ்திரிகள் வந்துள்ளனர். கிழக்கில் இருந்து சாஸ்திரிகளா? வர சொல்லுங்கள். அரசர் உங்களை அழைக்கிறார், உள்ளே வாருங்கள். வணக்கம் அரசே. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்படியா? யூதருக்கு ராஜாவா? இங்கேயா? கிழக்கிலே நட்சத்திரமா? அவரை பணிந்து கொள்ள இங்க வந்தீர்களா? என்ன இது? விந்தையிலும் விந்தை, புதுமையிலும் புதுமை. நானே ஒருவன் ராஜா இருக்கும் போது வேறொருவன் ராஜாவா பிறந்திருக்கிறான். பிரதான ஆசாரியரே, வேத பாரகரே, யூதருக்கு ராஜாவானவர் எங்கே பிறப்பார் எழுதியிருக்கிறது. உடனே பாருங்கள். இப்பொழுது பார்க்கிறோம் அரசே. ஆம், மிக புஸ்தகத்தில் யூதேயாவில் பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. நட்சத்திரத்தை எங்க கண்டீர்கள்? எப்பொழுது கண்டீர்கள்? அது அவ்வளவு விசித்திரமானதா என்ன? அதேனென்றால் யூதேய தேசத்தில் உள்ள பிரபுக்களில் நீ சிறதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலரை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சரி, கிழக்கிலே ஒரு பெரிய வால் நட்சத்திரத்தை கண்டோம். வால் சாஸ்திரங்களை கணக்கிடும் பொழுது ஒரு அரசர் பிறந்திருக்கிறார் என்று கண்டோம். அந்த நட்சத்திரம் எங்களை வழி நடத்தியது. நாங்கள் இங்கே வந்தோம். நீங்கள் போய் அந்த பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரிங்கள்.
நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொண்டபடி எனக்கு அறிவியுங்கள். அப்படியே செய்கிறோம். நன்றி அரசு.